அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 5ல் இருக்கிற திருக்குறளுக்கான ஆன்சர்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே இயல் 5க்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள். இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நமக்கு கட்டவை கற்றவைன்னு சொல்லி 127ஆம் பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான ஆன்சர் பாருங்கள். படத்துக்கு ஏற்ற குறளை தெரிவு செய்க. ஆன்சர் இ ஆப்ஷன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த ஆப்ஷனை குறிச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு 128ஆம் பக்கம் நமக்கு 1 வேர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து பொறுத்துக. பகைவரையும் நட்பாக்கும் கருவி என்னதுன்னா மாற்றாரை மாற்றும் படை. அடுத்து தெரிந்த அளவில் அறிவுடையவனாய் தோன்றுவான் என்னதுன்னா கண்டானாம் தான் கண்டவாறு. அறம் வெக்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். அது அறம் நாணத்தக்கது உடைத்து. ஆன்சர் குறிச்சிக்கோங்க. கண்டானாம் தான் கண்டவாறு இதுக்கு நேராக 2வது போட்டுக்கோங்க. அறம் நாணத்தக்கது உடைத்துக்கு நேராக 3வது போட்டுக்கோங்க. மாற்றாரை மாற்றும்படி அதுக்கு நேராக 1 3. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 சால்புகளில் 2 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் நாணமும் இணக்கமும் எழுதி குறிச்சிக்கோங்க. ஆவண்ணா ஆப்ஷன். அடுத்து கொய்ட்டினங்களுக்கு விடையே வட்டமிட சொல்லியிருக்காங்க. அனைவரிடமும் இணக்கம் என்பதன் பொருள். ஆன்சர் ஒப்புரவு. அடுத்து 2வது உலகத்துக்கு அச்சாணி போன்றவர். ஆன்சர் உழவர். அடுத்து தான் நானான் ஆயின் டேஸ் நாணத்தக்கது. ஆன்சர் அறம். அடுத்து 4வது ஆழி என்பதன் பொருள். ஆன்சர் கடல். அடுத்து மாற்றாரை மாற்றும் டேஸ். ஆன்சர் படை. அடுத்து ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் டேஸ் செய்வதில்லை. ஆன்சர் தவறு செய்வதில்லை. ஆன்சரை பார்த்து எழுதிட்டு அந்த இது கட்டது போட்டிருக்காங்களா, அதில் அது ஆன்சரை நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அன்பனான் உட்பொருள் கண்ணோட்டம் வாய்மையுடைய 5 சால்பு ஒன்றிய தோன் இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்கி எழுதுக. ஆன்சர் நமக்கு 127ஆம் பக்கம் இருக்குது. 2ஆம் கொஸ்டின் உலகத்துக்கு அச்சாணியாக இருப்பவர் யார். ரெண்டுக்குமே ஆன்சர் நமக்கு 127ஆம் பக்கம் இருக்குது. 3ஆம் கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். சீர் எதுகை சீர் மோனை, அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. காணாதான் காணான், கண்டானம் கண்டவாறு. அடுத்து நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். நமக்கு 127ஆம் பக்கம் கொடுத்துருந்தாங்களா, அதில் ஏகதேச உருவகாணின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்களா, அதில் முதல் 2 லைன் இருக்கா, அந்த 2 லைனை எழுதிட்டு அணிப்பொருத்தம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கீழே ஒரு 4 லைன் இருக்குது. அந்த 4 லைன் வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இரு பொருள்களின் இருக்கா, அதிலிருந்து உருவகாணி ஆகும். அது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு அதே 127ஆம் பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவகாணிக்கு மேலே மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரை தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணி ஆவார். அந்த 2 லைனை மட்டும் குறிச்சிக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம அந்த 3ஆம் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். நமக்கு சீர் எதுகை சீர் மோனை கேட்டிருக்காங்க. சீர் எதுகை காணாதான் காணான், சீர் மோனை கண்டானாம் கண்டவாறு. ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க.